வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம காஜு கத்திலி ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நார்மலாகவே காஜு கத்திலி நம்ம கடையில் வாங்கினோன்னு வைங்களேன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதை நம்ம முந்திரி பருப்பு போட்டு பண்ணாலும் வீட்லேயும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் செலவாகும். ஆனால் இதை நம்ம சிம்பிளாக நம்ம வேர்க்கடலை வச்சு பண்ண போகிறோம். இது எப்படி எந்த பக்குவத்தில் நம்ம பண்ண போகிறோன்றது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஒரு 2 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை எடுக்காதீங்க. வறுத்த வேர்க்கடலையை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெயாக வந்துடும். அதனால் பச்சை வேர்க்கடலையே வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வேர்க்கடலையை நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வறுக்கணும். அப்போ தான் அந்த தோல் மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டும் நமக்கு ரிமூவ் ஆகி வரும். அந்த தீயிற மாதிரி நம்ம பக்குவத்துக்கு வராது. அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க டைம் எடுத்து. இந்த விஷயம் பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலை வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் பசை அதிகமாக வரதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஒரு வேர்க்கடலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தோல் மட்டும் ரிமூவ் ஆகி வரும். நமக்கு இந்த வேர்க்கடலையை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் நல்லா ரிமூவ் ஆகி வரணும். இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். உள்ளே இருக்கிறது நல்லா ஒயிட்டாகவே இருக்கணும். இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. இந்த பக்கத்துக்கு வறுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமேலு சக்கரை இதுக்கு நல்லா நார்மல் ஒயிட் சுகரே எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கு தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் 1.5 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அளவு 1.5 கப்பு எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை பாகை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பி பதம் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்குன்னு ரொம்ப கம்பி பதம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிசுபிசுப்பான கம்பி பதம் இருந்தாலே போதும் உங்களுக்கு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இதுக்கப்புறமேலு நம்ம வேர்க்கடலை அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிஞ்சம் பிசுன்னு இருந்தாலே போதும். அதுக்கப்புறமேல உங்களுக்கு கம்பி பதம் எடுக்க வரலன்னா கரண்டியில் இந்த மாதிரி சர்க்கரை பாகை இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சொட்டாக வரணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தாலே போதும் நமக்கு. இதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையை இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை கிளறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சே கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிளற வேணாம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேர்க்கடலையோட பக்கம் நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை வச்சு காஜு கத்லி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு டேஸ்ட்டும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலே போதும். முந்திரி பருப்பு அரைச்சி போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி லெவலுக்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெய் விடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இந்த நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமேலு நீங்கள் நல்லா நெய் நல்லா ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஃபேன் காற்றுல வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தான் நம்ம நெய் விட போகிறோம். இந்த மாதிரி விட்டுட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா? மாவு அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா இது அப்படி பண்ணி நம்ம எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த காஜு கத்லி மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த நெய் நம்ம எதுக்காக விட்டுருக்கோன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தால் தான் நமக்கு அந்த நம்ம தேய்ச்சி நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்பாத்தி ரோலர் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் கல் வீட்டில் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க.
நம்ம ஆட் பண்ண நெய் வந்து அந்த வேர்க்கடலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களால் கையில் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோலரில் கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம நடுவில் தான் நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா சுற்றி இருக்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து நல்ல ஷேப்பில் நமக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நமக்கு அந்த ஷேப்லேயே இருக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு இதில் சில்வர் வந்து அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியும் கூட சாப்பிட்லாம். வீட்லேயே நீங்கள் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலையை வச்சு இந்த மாதிரி காஜு கத்லி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.